அண்ணன் பேசுவாரு. பேசலாம் வேண்டாம். இப்போ சாப்பிடாம படுத்திருந்தா போதும். அது முடியாதுங்க. ஏன்? சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்புங்க அது. ஏங்க என்னங்க ஒரு 20 நாளுங்க? அதெல்லாம் முடியாதுங்க. ஏங்க 20 days இருங்க. நாட்டு மக்களுக்கு கிடைச்சிரும், நல்லது கிடைச்சிரும், குழந்தைங்க எல்லாம் நீட் இல்லாம தப்பிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்து உங்களை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் ஒரு 20 நாள் சாப்பிடாம இருக்க கூடாது? ஒரு உண்ணாவிரதம் இருக்க கூடாதா? விஜயால முடியாதுங்க. அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. அந்த கூட்டத்தை விடுங்க. விஜய் அவர் அந்த டீமே வேணாம், போங்கடா அப்படி அப்படின்றங்க. அவங்களே 2 கோடி ஓட்டு தான், 1.5 கோடி ஓட்டு தான் வச்சிருக்காங்க. மீதி 6 கோடி ஓட்டு இங்க இருக்குது. அதனால மெஜாரிட்டி எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் வாங்க, இந்த டிவிக்கு டீமே தூக்கி போடுங்க, ஓரமா தூக்கி போடுங்க. அவங்க வேணாம் நமக்கு. அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. மீதி இருக்கீங்கல்ல, அதுல அண்ணனை சூஸ் பண்ணுங்க. அண்ணன் ஒரு 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா சோழி முடிஞ்சிரும்ன்றாதீங்க. இல்ல கடுப்பாயிடுவேன். அண்ணன் நிலைமை வச்சுதான். அண்ணன் லெக் கேட்டாரு, என்னப்பா லெக்? சிக்கனுப்பா, மட்டன் லெக் வைப்பா. அது என்ன முட்டை 2 இல்ல 4 வை அப்படின்னு கேட்கிற ஆள் அவரு. அதுதான், அந்த மாதிரி ஆட்கள் தான் வரணும். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கட்டுமஸ்தாக வச்சிருக்கக்கூடிய நபர் சாப்பிடாம ஒரு 20 நாள் இருந்தாருன்னா அங்க வலிக்கும்ல, அங்க தெரியும்ல, ஐயோ இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் சாப்பிடாம இருக்காரு, அங்க பாருங்க எப்படி இருந்த மனிதர். அந்த எக்ஸசைஸ் போடுற வீடியோ நம்மளே ரீல்ஸ் போடலாம். எக்ஸசைஸ் பண்ற வீடியோ எல்லாம் போட்டு இப்ப அவர் நெளிஞ்சு போயிட்டாரு பாருங்க. இவர் யாருக்காக போறாரு? மக்களுக்காக போறாருன்னா அவருக்காக உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக சாட்டை துரைமுருகன் இருப்பாரு. ஆமா, யூடியூப்ல வீடியோ போட முடியாது. அதனால அவரு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் இருக்க மாட்டாரு. அவருக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் அந்த கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றவாங்க. இடுமாவனம் கார்த்தி இருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சி திமுக, அவரு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கலாம். இவங்க எல்லாம் அந்த யாரவங்க உதயநிதியன் டீம், அந்த ரகசியம் சொல்றவங்க 69 அவரு இவருன்னு எல்லாரும் வந்து இறங்கிடுவாங்க. நடிகை சிரிப்பழகன் அவங்க இவங்க மொத்தமா வந்து இறங்கிடுவாங்க. அப்போ டெல்லி அதிர விட்டுறலாம்ல. நீங்க ஆட்சியும் கலைச்சிடலாம், தாவேக்கு ஆட்சியும் கலைச்சிடலாம். மக்களே புரிஞ்சுப்பாங்க, தாவேக்கு அவ்வளவு முடியாது, விஜயால முடியாதுப்பா, 69 படம் நடிச்சா இப்ப 70வது படம் நடிப்பான்னு அமிச்சியும் வச்சிடலாம். அண்ணனையும் வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம். நீட்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா அவர் மாறிடலாம்.